ஹலோ கைஸ், வெல்கம் டு சர்ச். இன்னைக்கு நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, தமிழில் டைப் பண்ணுறது எப்படி. அதாவது நம்ம லேப்டாப்லேருந்தோ இல்லை பிசியிலேருந்தோ எப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் போயிட்டு தமிழில் டைப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், எங்கே வேணாலும் சரி. நமக்கு செல்ஃபோனில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது, பட் பிசியில் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா எந்த இதுவும் கிடையாது. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி பிடிக்கலையா, ஏன் பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க எல்லாத்தையும் பாருங்கள். இதில் உங்களுக்கு எதில் வந்து பார்க்கணுன்னு தோணுதோ அப்பப்போ அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, எதில் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் போங்க. அதில் கூகுள் தமிழ் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன லாங்குவேஜஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். நமக்கு வேண்டியது தமிழ். ஸோ தமிழ் டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு த கூகுள் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அது கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் கொடுக்கணும். டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிட்டா இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு ஃபைல். இதை வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சிஸ்டத்தில் வந்து தமிழ் டைப் பண்ணலாம். இது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ண உடனே பாட்டம் ஆஃப் த பேஜில் வந்து இதை மாதிரி இஎன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அது நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு தேவை தமிழ். ஸோ தமிழ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்களா, தமிழ் கீபோர்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த கீபோர்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ஜஸ்ட் செஞ்சு காட்டுறேன். இப்போ இஎன் மாறிச்சு பாருங்கள். இப்போ தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா தமிழ் வந்துடுச்சு. இப்போ இதில் போட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, நீங்கள் அப்படியே டேரெக்டாக இங்கிலீஷில் டைப் பண்ணால் அதுவே தமிழுக்கு மாறிடும். இப்போ நான் இங்கிலீஷில் வந்து அம்மான்னு டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அம்மான்னு வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எதில் வேணாலும் போய் டைப் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதில் வேணால் நீங்கள் போய் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் ஏன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து என்னை இது பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த தடவை இன்னொரு வீடியோவோடு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.